சுகுணாம்மா, உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாங்க. ஓ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சுகுணா. ஒரு சித்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ போகலையாமா? சித்தி வீட்டு ஃபங்க்ஷனா? அதாக்கா, நம்ம மங்களுக்கு அவங்க பேர குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா? மறந்துட்டியா? என்ன முழிக்கிற? பொம்பாய் சித்தி. ஓ ஆமா, பொம்பாய் சித்தி இல்ல. திடீர்னு மங்களம் சித்தின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரல. மேடம், எனக்கு கூட லீவ் வேணும் மேடம். சுகுணா, ராதிகா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி லீவ் கேட்டுக்கிட்டு இருக்கா. she is very irregular. இந்த லெட்டர்ல உள்ள விஷயம் உண்மையானதான் தெரிஞ்சுக்கத்தான் உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். now the doubt is cleared. நீங்க 2 பேருமே போகலாம். thank you madam. try to attend the classes regularly. thank you madam. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. சில நேரங்கள் நீ புத்திசாலி. நான் அப்படியே பெருசா சொல்லிட்டேன். பிரின்சிபால் கிட்ட போய் சாட்சி சொன்ன பாரு. நீ ஞாபகப்படுத்தலனா சித்தி வீட்டு ஃபங்க்ஷனை நான் மறந்தே போயிருப்பேன். என்ன உளர்ற? நான் உளரல, நீ உளர்னதை நான் கண்டினியூ பண்றேன். வா, 2 பேருமே சித்தி வீட்டுக்கு போகலாம். என்னால வர முடியாது. ஏறடி உள்ள முடியாது. இத பாரு, அக்காங்கிற மரியாதையா அனாவசியமா கெடுத்துக்காது. இப்ப ஏற போறியா இல்லையா? நான் வரமாட்டேன். வாடி விடு. போகல. ஏறு. என்ன என்ன கிட்னாப் பண்றியா? டிரைவர் போங்க. டிரைவர் போகாத. நான் சொல்றேன் நீங்க போங்க. நான் சொல்றேன் நீ போகாத. நீ ஒழிக, உன் சமாதிகாரம் ஒழிக. டிரைவர் போகாத. டிரைவர் வண்டியை நிறுத்து. போகாத. டிரைவர், இப்ப வண்டியை நிறுத்த போறியா இல்லையா? இல்ல இப்ப நான் கீழே குடிச்சிடுவேன். அப்புறம் அனாவசியம் மேல காதல வாங்கிக்காதீங்க. நீங்க போங்க டிரைவர். அடி ராட்சசி, ஒரு டிரைவர் முன்னால என்ன அவமானப்படுத்துறேன். இப்ப நான் கீழே குடிச்சு சாக போறேன். பையன் நான் கொழுப்பு உனக்கு எனக்கு சொல் போட்டு வளர்க்கிறேன். அப்பா, உங்க அம்மா, நீ எல்லாரும் பூச்சி செய்றீங்களா? எல்லாரும் பைக்கு போய் வாங்க போறேன் பாரு. என்ன நடு தெருவுல தலைக்குடிய வச்சதுக்காக உன்னையும் உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் எல்லாரும் தலைக்குடிய வண்டியை நிறுத்து. அம்மன் இருக்க மாட்டேன். வேற போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டி நிப்பாட்டிடுவேன். பாவி, அஞ்சாவது என்ன மிரட்டுறான். எனக்கு சிஸ்டர் இல்ல, எதிரி. ஒன்னே நீ ஒழியணும், இல்ல நான் ஒழியணும். நம்ம 2 பேரையும் அக்கா தங்கச்சியா படிச்ச அந்த கடவுள் ஒழியணும். பாரு, நீலி நீ எடுத்துக்கோங்க. வீட்டுல உங்க அப்பா வீரத்தை காட்டுறாரு. மனசாட்சியே இல்லாத கூட்டம். என்ன சொன்ன? அடிச்சு திருத்துற வயசா இவளுக்கு? பொண்ணா பிறந்தவளை கை தொட்டு அடிக்கலாமாப்பா? இவ வழி தவறி போறா, நீங்க முறை தவறி போறீங்க. இந்த பழிகாரிக்கு உடம்புலதான் அடி விழுந்தது. அதை விட 10 மடங்கு என் நெஞ்சில அடிபட்டு இருக்குமா. இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒண்ணும் நடக்கல. வீணா ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க? கற்பனையா? இந்த போட்டோ பாரு. பாருங்க, நீச்சல் குளத்துக்கு போய் அரை நிர்வாண ஆட்டம் போட்டிருக்கிறான். இதை யாரோ போட்டோ பிடிச்சு அனுப்பியிருக்காங்க. இவளை அடிச்சா என்ன கொன்ன? அபிராமி, நாங்க மனசறிஞ்சு யாருக்கு எந்த கெடுதலையும் செய்யலையேம்மா. எங்களை ஏம்மா இப்படி போட்டு பதைக்கிற? அம்மா, அம்மா, சுகுணா, நீ இன்னும் தூங்கலையா? அம்மா, ராதிகாவை உடனே காலேஜ்ல இருந்து நிறுத்திட்டு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாமா? இதெல்லாம் நினைச்ச உடனே நடக்கிற காரியம் அம்மா. மாப்பிள்ள பார்க்க வேண்டாம். அம்மா,
எனக்கு ஒரு வரன் வந்ததா சொன்னீங்களே, அதே ராதிகாவுக்கு முடிச்சிடலாம். சுகுணா, அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு எப்படிமா கல்யாணம் செய்ய முடியும்? இந்த நியாயம் எல்லாம் பாக்குறதுக்கு இதுவாமா நேரம்? ராதிகா தலையில பழிப்பாவம் வந்து விடியறதுக்கு முன்னால சீக்கிரமா முடிச்சிடலாமா? நீ சொல்றதும் சரிதாம்மா. காலையில அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன். நீ இப்ப போய் தூங்குமா. நீயா இந்த ராத்திரில என்னாச்சு? இந்தியாவுக்கு நடுராத்திரில தானே சுதந்திரம் கிடைச்சது. எனக்கு இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இனிமே நான் அடிமை இல்லை. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? ஆமா, என்னை யாருன்னு புரிஞ்சுக்காத ஜன்மங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க போறேன். என்ன சொல்ற? அதெல்லாம் சொன்ன எனக்கு அழகியா வரும் மூர்த்தி. எனக்கு அக்காவா பிறந்த எனிமி நம்பர் 1 நான் கேபரைக்கு போக முடியாதபடி என்ன டாக்ஸிலேயே அடிச்சா. எனக்கு அப்பாவா பிறந்த எனிமி நம்பர் 2 நீச்சலுடைய போட்டோ பார்த்துட்டு கண்ணு மண்ணு தெரியாம என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணாரு. எனக்கு அம்மாவா பிறந்த எனிமி நம்பர் 3 அடிக்கிறதெல்லாம் தடுக்காம அழற மாதிரி நடிச்சது. இதெல்லாம் போதாதுன்னு எவனா ஒரு முன்பின் தெரியாத ஒரு முண்டத்தை தலையில கட்டணும்னு அம்மாவும் மகனும் சதி திட்டம் போட்டாங்க. அதான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். ராதிகா, நிலைமை புரியுது. ஆனா உன்னை காணணும் உங்க அப்பா போலீஸ கூட்டு வந்தா? உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். போலீஸ் இல்ல, மிலிட்டரியே வந்தாலும் சரி என்ன பிடிக்க முடியாது. என் பணத்தை வேணும்னா கொண்டு போலாம். டோன்ட் பி சில்லி. உனக்கு ஆதரவு காட்ட வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ மூர்த்தி. உங்க கொள்கைப்படி கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமான உலகத்துக்கு நான் வந்துட்டேன். நீ கட்டில படுத்துக்க, நான் வெளியே வராண்டாவில படுத்துக்கிறேன். ஸ்வீட் ட்ரீம்ஸ். தேங்க்யூ. சேம் டு யூ. இவரை போய் எங்க அம்மா திட்டுது. அதோட நாக்குல நரம்புக்கு பதிலா ஸ்பிரிங் தான் இருக்கணும். இதுதான் எம்எம் போம் போல இருக்கு. மூர்த்தி ரொம்ப லக்கி. ராதிகா, ஏன் கத்துற? கனவு கண்டேன். கனவுலையும் கத்துறதுதான் உன் வேலையா? உன் கேரக்டரே இதானா? தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்க. குட் நைட். குட் நைட். அவ படி தாண்டி வெளியே போயிட்டா. இனிமே நான் எப்படி இந்த வீட்டு படியை தாண்டி வெளியே போக முடியும்? நாளைக்கு முகத்துல எப்படி முடிப்பேன்? இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா எப்படி? அவளை எங்கேயாவது தேடி அழைச்சிட்டு வரக்கூடாதா? எங்கேயோ ராத்தங்கிறவளை எப்படி இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியும்? இல்ல, மகள்கிற உறவை எல்லாம் இனிமே மறந்துட வேண்டியதுதான். அப்பா, என் தங்கச்சி நிச்சயமா எந்த அபாண்டத்துக்கும் ஆள இருக்க மாட்டான். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ப்பா. அப்ப நீ கேட்ட தைரியம் சொல்ல வர இல்ல?
ஒண்ணு மட்டும் நினைவு வச்சு, உன் வாழ்க்கை மேடா இருக்கணும்னா அவ விழுந்த பள்ளத்தை மூடிட வேண்டிய. உனக்குதான் காலையில கடைக்காரனை கேர பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, என்ன கண்ணெல்லாம் சவந்திருக்கு? ராத்திரி பூரா தூங்கலையா? இல்லையே, நல்லா கொரட்டை விட்டு தூங்கினேன். அப்ப குளிச்சுட்டு டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, டிஃபன் சாப்பிட போலாம். நீங்க தானே ஆபீஸ் போனோம், முதல்ல நீங்களே குளிச்சிடுங்க. ஓகே.